வணக்கம் விவசாயிகளே. இன்று கொப்பல் மாவட்டம் குக்கனூர் தாலுகாவில் இருக்கிறோம். சிக்கேனக்குப்ப கிராமத்தில் ஒரு முற்போக்கு விவசாயி இயற்கை விவசாயத்தில் 5 இருந்து 6 வருடங்களாக நல்ல விளைச்சல் எடுத்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர்? ஸ்ரீ சிவப்பா ஒக்கலத. சிக்கேனக்குப்ப கிராமம். நாங்கள் சுமார் 20 வருடங்களாக விவசாயம் செய்து வருகிறோம். எங்களுக்கு 60 to 70 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த நிலத்தில் நாங்கள் முன்னதாக அரசாங்க உரத்தை பயன்படுத்தி வந்தோம். இப்போ ஒரு 6 to 7 வருடமாக அரசாங்க ஒரு நிலத்தை பாதிப்பதால் அதை நிறுத்திவிட்டு டாக்டர் சாயில் பயன்படுத்துகிறோம். என் வயலுக்கு ஒரு மூட்டை உரத்திற்கு பதிலாக டாக்டர் சாயில் பயன்படுத்திய போது முதலீட்டில் பெரிய வித்தியாசம் தெரிந்தது. நாவாக ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டரை 2 ஏக்கருக்கு 500 ரூபாய்க்கு பயன்படுத்துகிறோம். ஒரு மூட்டை உரத்திற்கு 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் ஆகும். அந்த செலவை பார்த்து நாங்கள் டாக்டர் சாயில் பயன்படுத்த தொடங்கினோம். எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைத்தது. நல்ல மகசூல் வந்ததான்ட்டு எங்கள் சிக்கேனக்குப்ப கிராமத்து விவசாயிகளுக்கு நான் இந்த சட்டம் நான் வெயிலுக்கு மட்டும் 30 to 40 லிட்டர் பயன்படுத்தினேன். அதை பார்த்து எங்கள் சிக்கேனக்குப்ப கிராம விவசாயிகள் 50 to 60% பயன்படுத்துகிறார்கள். விவசாயிகள் டாக்டர் சாயில் பயன்படுத்துகிறார்கள். இப்போது பயிரை பாருங்கள். முன்பு சூரியகாந்திக்கும் அடுத்து கடலைக்கும் பயன்படுத்தினேன். இதில் ஏக்கருக்கு 6 to 7 குவிண்டால் கிடைத்தது. டாக்டர் சாயில் பயன்படுத்தியதால் தான் அரசு உரம் போட்டவர்களுக்கு 2 to 3 மூட்டை தான் கிடைத்தது. இது மட்டுமல்ல, கோதுமை, சோளம், வெங்காயம் என எல்லா விதமான பயிருக்கும் நான் டாக்டர் சாயில் பயன்படுத்தி வருகிறேன். 1/2 ஏக்கருக்கு ஒரு 1/2 லிட்டர், அது என்ன விலை சார்? 1/2 லிட்டர் 500 ரூபாய். ஒரு ஏக்கருக்கு போதுமானது? ஏக்கருக்கு போதுமானது சார். அது ஜாஸ்தியா யூஸ் பண்ணா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை சார். ஆமா சார், அப்படி பிராக்டிக்கலா பார்த்தேன். என் சொந்த அனுபவத்துல முதல்ல எந்த கெமிக்கலையும் இந்த டாக்டர் சாயில நான் என்ன செஞ்சேன்னா, சுயமா எங்க ஒரு வயல்ல இன்னொரு வயல்ல 1/2 ஏக்கருக்கு உரம் போட்டேன். 1 ஏக்கருக்கு டாக்டர் சாயில் போட்டேன். டாக்டர் சாயில் பயிரும் உரம் போட்ட பயிரும் இது என் சொந்த அனுபவம் சார். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். ஆனா டாக்டர் சாயில் போட்டது நல்லா வந்துச்சு சார். உரம் போட்டது வருஷம் வர்றதை விட கம்மியா தான் வந்துச்சு சார். சார், மொத்தம் எத்தனை ஏக்கர் சார்? மொத்தம் ஒரு 65 ஏக்கர். எல்லாத்துக்கும் விதை நேர்த்தி செஞ்சீங்க? விதைக்கும் அப்ளை பண்ணி இருக்கேன். 7 வருஷமா எங்க வயல் அங்க இருக்கு. எல்லாத்துக்கும் நான் 7-8 வருஷமா அதையே யூஸ் பண்றோம். சார், இப்போ மண்ணுல என்ன மாற்றம்? டாக்டர் சாயில் விதை நேர்த்தி செஞ்சு விதைச்சிங்கல்ல, அதுக்கப்புறம் மண்ணுல என்ன மாற்றம் தெரியுது சார்? எதிர்காலத்துல இந்த உரம் போட்டா நிலம் தரிசாகி கெட்டியாயிடும் சார். உழவு செய்ய முடியாது. இப்போ பாருங்க, கோடையில உழவு செய்யணும்னா டாக்டர் சாயில் போட்ட மண் நல்லா இருக்கு சார், கெட்டியாகாது. உரம் போட்டா கெட்டியாகி உழவு செய்ய முடியாது சார். பூமிக்குள்ள இருக்கிற பல நுண்ணுயிரிகள் செத்து போயிடும். இதுவரைக்கும் விவசாயி பேச்சு கேட்டீங்கல்ல, உங்களுக்கும் டாக்டர் சாயில் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். வணக்கம் சார், உங்க நேரத்தை இந்த டாக்டர் சாயில் ஜைவ வித நேர்த்தி பற்றிய உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கு தங்களுக்கு நன்றிகள் சார்.